ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டையில் 3 விதமான பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்குறது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு தேங்காய், திருவண்ண தேங்காய், 1 கப்பு தேங்காய் பால், உப்பு, மாவு, பச்சரிசி மாவு 1 கப்பு. 1 கப்பு மாவு எடுத்துங்க. நம்ம எப்பயும் இடியப்பத்துக்கெல்லாம் பிணைகிற மாரி சுடுதண்ணி ஊற்றி பிணைச்சிக்கோங்க. தேங்காயில் பாதி தேங்காய் போட்டால் போதும், பாதி வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதுமாரி திரட்டிக்கிங்க. ஒரு எண்ணெய் சட்டி வச்சு 2 கப்பு தண்ணி, தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல 1 கப்பில், அது 1 கப்பு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம தட்டி வச்சு அந்த கொழுக்கட்டை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அதில் சேர்க்கும்போது நமக்கு நல்லா கரைஞ்சி போடாமல் போயிடும். அதனால் போட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் கரையாமல் நல்லாயிருக்கும். நல்லா கரைஞ்சி கொலன்னு மாவு மாரி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. அதில் சேர்த்து நேரம் நல்லா வேகட்டும், மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வானிலை வச்சு நம்ம செஞ்சு இந்த பால் கொழுக்கட்டை 1 கப்பு அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், உப்பு எல்லாம் போட்டு மஞ்சள் பால் கொழுக்கட்டை இதான் அப்படி தான் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் திரட்டு பால் கொழுக்கட்டை செய்யலாம். அதுமாரி 1 கப்பு எடுத்துக்கிட்டு வெல்லம், ஏலக்காய் போட்டுக்குங்க. போட்டு அதையும் 1 கப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யாராருக்கு எப்படி பிடிக்குமோ அதுமாரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ 3 கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே தேவையில்ல. நல்லா சுகர்காரமாக சாப்பிட்லாம். இந்த மஞ்சள் பால் கொழுக்கட்டைங்க சுகர்காரமாக சாப்பிட்லாம். தேங்காய் பால் கொழுக்கட்டையும் வயிற்று புண்ணுக்கு தேவையில்லை. இனிப்பு தேவைப்படுறவங்க நம்ம எப்பயும் திரட்டு பால் கொழுக்கட்டை சாப்பிட்டுக்கலாம். இந்த 3 விதமான கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.